அதுதான் அழுவுறியா? சரி அழு அழு, உனக்கா நீ அழுவலன்னா வேற யாரும் அழுவாங்க? அப்படியே அழுது அழுது பழகிட்டீங்கன்னா மத்தவங்களுக்காகவும் அழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஒரு மனுஷனை மதிக்க தெரியாதவன் மனுஷனாவோ டாக்டராவோ என் கடவுளா கூட இருக்க முடியாத. நான் சாம்பு மாட்டேன். கடவுளே இல்லன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத, போட்டு கேஸ் ஆயிடுவேன். பின்ன இதெல்லாம் பாராட்டுறதுக்கு பெரிய மனுஷங்களுக்கு டைம் கிடைக்காது. நம்ம தான் டைம் கிடைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி அப்பப்ப பாராட்டி. ஒன்னும் இல்லடா, அவனுக்கு வயிற்று வலி, வீட்டுக்கு போடா, 3 வேளை தண்ணி போடு, உனக்கு புடிச்ச பொண்ணோட ஜாலியா ஜல்சா பண்ணு அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டியதானே. என்ன வாழ்க்கையோட நிஜத்தை பேசுறேன் நானு. இவர்கிட்ட நல்ல விஷயம் என்ன தெரியுமா? தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரே நிலைமையில இருக்கிறார் பாரு. அத்தான் எல்லா பிலாசபிலையும் சொல்லிக்குது. இதுல ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்னா, ஜெயிக்க வேண்டிய விஷயத்திலே தோத்துட்டு உட்காந்துக்கிறோம் நாம. உனக்கு என்ன மனசு சரியில்லையா? எனக்கா? ஆஹா, ரொம்ப சரியா இருக்குது. அதான் என் ப்ராப்ளமே. நீ அப்படி நினைச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல.